இப்படி நாங்க வந்து கட்சி ஆரம்பிக்காதீங்கன்னு சொன்னோமா, இல்ல நீங்க கூட்டம் போடுற கூட்டங்கள்ல நாங்க வந்து தகராறு பண்ணோமா, ரகலை பண்ணோமா, என்ன பண்ணோம் நாங்க? நீங்க வாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க முதல்ல வந்து உங்களுடைய கட்சியினுடைய கொள்கைகள் சொல்லுங்க, கோட்பாடுகள் சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு 316 பக்கத்துல ஒரு ஆட்சி வரை வரைக்கும் நாங்க கொடுத்துருக்கிறோம். கல்வியா, நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சியில கல்வித்துறை இப்படி இருக்கும், மருத்துவத்துறை இப்படி இருக்கும், வேளாண் துறை இப்படி இருக்கும், எங்களுடைய பொருளாதார கொள்கை இப்படி இருக்கும், காவல்துறையா இந்த மாதிரி இருக்கும், போக்குவரத்து துறையா இப்படி இருக்கும்னு சொல்லி 316 பக்கத்துல நாங்க ஒரு ஆட்சி வரை வரைக்கும் வச்சிருக்கிறோம். அதை பத்தி கேளுங்க, அதுக்கு பதில் சொல்றோம். நீங்க வந்து எந்நேரம் பார்த்தாலும் விஜய் விஜய் விஜய், அதை விட்டுருங்க. அவர் இல்ல, களத்திலே இல்ல. எங்கிருந்து வந்திருக்கான்? நீங்க வந்து எந்நேரம் பார்த்தாலும் விஜய் விஜய் விஜய், அதை விட்டுருங்க. அவர் இல்ல, களத்திலே இல்ல. களத்துல இருக்கிறவங்களை பத்தி பேசுவோம். இனிமேல் இந்த மாதிரி கேள்விகளை கேட்கறத நீங்க நிறுத்துங்க. உங்களை மாதிரி நபர்கள் இது போன்ற கேள்விகளை கேட்கதான் விஜய் வர்றார், விஜய் ஓடுறார், தேவையில்லை. அவர் வர்றதுனால போறதுனால மக்களுக்கு என்ன 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 நல்லது நடக்க போகுது? நீங்க சொல்லுங்க. நீங்க விமர்சிக்கவே இல்லையங்க. நாங்க என்ன தொடர் ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. யார சொன்னாரு? எங்களை சொன்னாரு? அவரு கட்சி பேரை கூட சொல்ல முடியலையே. கட்சி பேரை சொல்லுங்க. நீங்க களத்துல இல்லைன்னா யாரு களத்துல இல்லைங்கிறது மக்களுக்கு தெரியும். யார் களத்துல நிக்கிறாங்கிறது மக்களுக்கு தெரியும். வந்து நில்லுங்க. நீங்க நடத்திய போராட்டங்கள் இத்தனை வளங்கள், இந்த மண்ணினுடைய வளங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுது. கனிமோட கொள்ளை வந்து நடந்துட்டு இருக்கா இல்லையா? உங்களுக்கு தெரியுமா இல்லையா? நீங்க நடத்திய போராட்டங்கள் என்ன? நாங்கள் தினம் போராட்டம் நடத்தி நாங்க களத்துல நிக்கிறோம். களத்திலையும் நாங்க தான் நிக்கிறோம். குளத்தை தூர்வாரத்துக்கு குளத்திலையும் நாங்க தான் நிக்கிறோம். நீங்க எங்க நிக்கிறீங்க? நீங்க ட்விட்டர்ல கட்சி நடத்திட்டு இருக்கீங்க. அதை தாண்டி வெளியே வாங்க. அதுக்கப்புறமா அதை பத்தி நம்ம விரிவா பேசுவோம். அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க நீங்க முதல்ல அந்த கட்சி. அவ்வளவுதான். நன்றி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால்